எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகர். வாழ்க்கை வாழ இருக்கை சேனலில் அனுபவங்கள் பகுதியில் எடிட்டர் மாணிக்கம் அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல இன்றைக்கி பிறந்தநாள் காணும் என் உயிர் நண்பன் வேல்முருகனுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவன் தான் அந்த கதையில் ஹீரோ மாணிக்கத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ண போகிறான். அனுபவத்துக்குள்ளே போகலாமா? பிஹெச்டி காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்ல மார்க்கோட நிறைய கம்பெனிகளில் அவனுக்கு வேலை கிடைச்சாலும் அதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரலுமே சினிமாவில் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற வேல்முருகன் அப்போது கல்லூரியை முடித்ததுக்கப்புறம் சென்னையில் ஃபேன்பேட் செகண்ட் ஸ்ட்ரீட் சைதாப்பேட்டையில் தங்கியிருந்தான். அந்த வீடு வந்து ரொம்ப ஒரு பழைய பில்டிங், ஏன் பாழடைஞ்ச பில்டிங்னே சொல்லலாம். அங்கே ஒரே ஒரு குண்டு பல்ப் மட்டும்தான் இருக்கும், மெட்ரோ வாட்டர் வந்துட்டு இருக்கும், ஒரு பாத்ரூம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி இருந்துச்சு, யாரை போனாலும் அடைக்கலாம் தர மாதிரி. யாராவது சென்னைக்கு வேலைக்கு போகணுன்னு சொன்னாங்கன்னா நான் வேல்முருகன் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், உடனே வேல்முருகன் அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள அங்கே வந்து வேலைக்கு போகிறவர்களும் தங்க வச்சுக்குவான். நான் ஒவ்வொரு தடவை அங்கே போகும்போதும் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் மாட்டோம். இந்த முறையும் நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. வேல்முருகன் தான் வேலை பார்க்குற அம்ருத் லெதர் ஃபேக்ட்ரியில் எனக்கு வந்து பெல்ட்டும் ஒரு பர்ஸும் எடுத்துறேன்னு சொல்லியிருந்தான். வர சொல்கிற நேரத்துக்கு நான் போயிருந்தப்போ அவன் இல்லை. பதிலுக்கு அங்கே ஒரு புதுசாக ஒரு நபரை பார்த்தேன். பார்த்த உடனே என்னை பார்த்தோன்னே, அண்ணா நீங்கள் பிரபாகரன் தானே அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. ஏன்னா வேல்முருகன் முன்னாடியே எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு சொல்லி வச்சுருப்பான். அவனோட நண்பர்கள் யார் வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். ஆமாப்பா உங்கள் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா என் பேர் மாணிக்கம் அப்படின்னு சொன்ன உடனே தயக்கம் இல்லாமல் கேட்டேன், ஏப்பா சினிமாவில் என்னவா ஆகணும்னு வந்திருக்க அப்படின்னு கேட்டேன். அண்ணா உங்களுக்கு என்ன தெரியும், நான் வந்து சினிமாவுக்கு வந்து எடிட்டர் ஆகணும்னு வந்திருக்கிறேன் அப்படின்னா. எனக்கு அவன் எடிட்டர் ஆகணும்னு சொன்ன உடனே எனக்கு உண்மையுமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா பெரும்பாலும் கிராமங்கள்லேருந்து வரவங்க நடிக்கணும், டைரக்டர் ஆகணும், ஒரு கதாசிரியர் ஆகணும், இல்லை பாடல் எழுதணும், அந்த மாதிரி வருவாங்க. இப்போ எடிட்டர்னு சொன்னது கொஞ்சம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. நீ எந்த ஊருப்பா, எப்போ வந்த அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். ஆனால் நான் அரியலூர் பக்கத்தில் இருக்கிற மாத்தூர் அப்படின்ற கிராமம். அழகவேல் அண்ணா வேல்முருகனோட அண்ணன் அங்கே வந்து லைப்ரரிக்கு வருவார். அவரை தினமும் அவரை வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து பிக்கப் பண்ணி அவரை சைக்கிளில் கொண்டு போய் லைப்ரரியில் விட்டுட்டு திரும்பவும் ஈவினிங் அவரை போய் விட்டுட்ருப்பேன் நான். அவர் என்னோடய சினிமா ஆர்வத்தை பார்த்துட்டு சென்னையில் வேல்முருகனை போய் பாரு, உனக்கு உதவி பண்ணான்னு சொன்னார். நேராக இங்கே வந்தேன். அண்ணா வந்துட்டு என்னை வந்து ஒரு எழுத்தாளர் பெற சொல்லி அவர் வீட்டில் என்னை சேர்த்துட்ருக்காருன்னா அங்கே அவங்க வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரிப்பா, சினிமாவில் எடிட்டர் ஆகிறதுக்கும் அந்த எழுத்தாளர் வீட்டில் வேலை செய்யறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு அவன் சொன்னதான் கொஞ்சம் ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. எழுத்தாளர் சாரும் தங்கர்பச்சன் சாரும் ஃப்ரெண்ட்ஸு, தங்கர்பச்சன் சாரும் எடிட்டர் லெனின் சாரும் ஃப்ரெண்ட்ஸு. நான் இந்த எழுத்தாளர் மனசில் இடம் முடித்தேன் அப்படின்னா தங்கர்பச்சன் சார் லெனின் சார்கிட்ட சொல்லி என்னை வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துடுவார்னு சொன்னான். அவன் பாணியிலேயே ஏப்பா எழுத்தாளர் மனசில் இடம் முடிச்சுன்னு கேட்டதுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவங்க வீட்டில் எல்லா வேலையும் பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு துடைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து துணிகளை துவைக்கிறதுல எல்லா வேலையும் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் நேற்று வந்து சாவியை தொலைச்சிட்டேன், அதுக்காக நான் ரொம்ப திட்டாங்கண்ணா, எனக்கு அப்படியே செத்து போயிடலான்னு தோணுச்சு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேலை என்னடா சொன்னாக்கா அவர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில் முன்னே அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கேன் நான், இன்றைக்கி என்னை பார்க்குறது வர சொல்லிருக்காருண்ணா, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரிப்பா உனக்கு எப்படி வந்து எடிட்டர் ஆகணும்னு ஆர்வம் வந்துச்சுன்னு அடுத்த கேள்வியை கேட்டேன். அதுக்கு அண்ணா எங்கள் ஊர் தியேட்டரில் இந்து படம் போட்டிருந்தாங்க. அந்த படத்தில் சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்ற பாட்டுக்கு வந்துட்டு அது சென்சார் பண்ணிட்டதுனால அந்த பாட்டில் வந்து அங்கங்கே வந்து சவுண்டு இல்லாமல் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா டேப் ரெக்கார்டரை போட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி அந்த பாட்டு முழுசாக வர மாதிரி பண்ணினேன். அதை பார்த்துட்டு என்ன ஊர்லெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. சரிப்பா நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தோன்னு கேட்டதுக்கு, ஆனால் நாங்கள் வந்து சைக்கிள் கடை வச்சுருந்தோன்னா சைக்கிள்லாம் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு சைக்கிள் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னான். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அங்கேயும் சைக்கிளுக்கு வந்து வெட்டி ஒட்டி பஞ்சர் தான் ஓடிட்டு இருந்துருக்கிறான், சினிமாவிலையும் வந்து அதே வேலையை பண்ணி எடிட்டராகனு வந்துருக்கிறான். எனக்கு சரி பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனால் ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு தண்ணி குடிக்க போனான். அப்போ தான் பார்த்தேன் அவன் கால் கொஞ்சம் ஊனமாக இருந்தது, கொஞ்சம் உந்திதான் நடந்துட்டு இருந்தான். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பரிதாபமாக போச்சு. சரிப்பா செலவுக்கெலாம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் சம்பளம்லாம் ஒன்றும் தரதில்லை, நான் தங்கிக்கிறேன், அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரிப்பா இப்போ கையில் செலவுக்கு எவ்வளோ தான் வச்சுருக்கேன் அப்படின்னேன். பஸ்ஸுக்கு போக என்கிட்ட 50 காசு இருக்குன்னு சொன்னான். எனக்கு அப்படியே உண்மையிலே ஷாக்காக இருந்துச்சு. அவனுக்கு போகும்போது ஏதாவது உதவி பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கும்போது வேல்முருகன் நேரம் வந்தான். என்னடா எப்போ வந்த, கிளம்பு போகலாம் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை பார்த்தான். மாணிக்கம் நீனா, நீ வா கூடவே வா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் என் கூட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான்.
3 பேரும் நேராக சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். டிவிஎஸ்க்கு 3 டிக்கெட் எடுறான்னு சொன்னான். எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்குறேன் வேல்முருகனை பக்கத்தில் காணோம். பார்த்தா இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். பஸ் வேறு கிளம்ப போகுது. வேக வேகமாக என்ன பண்ண டக்குன்னு நான் வந்து கீழே குதிச்சு வழியில் 2 பேர் காலை மிதிச்சு அவன் திட்டு வாங்கிட்டு இறங்கி பின்னாடியே போயிட்டு, என்னடா வேலு சொல்லாமல் நீ படி இறங்கி வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது, எங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், எவ்வளோ பார்த்துட்டு இருந்தேன், பின்னாடியே வர வேண்டி தானே அப்படின்னு சொன்னால் எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. டக்குன்னு அந்தாண்ட மாறி போய் வேறு பஸ் ஏறி ராயப்பேட்டையை தாண்டி அந்த ஜிம்மி பில்டிங்கில் போய் இறங்கி அவன் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ நம்ம கூட வந்த மாணிக்கம் இல்லையான்னு சொல்லிட்டு, டேய் மாணிக்கம் வரலடா அப்படின்னு சொன்ன உடனே, அவன் வரலையா, சரி வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லும்போது, டேய் அவன்கிட்ட காசு இல்லைடா, 50 காசு தான் வச்சுருக்கான்னு சொன்னான், என்னடா பண்ணுவான் அப்படிங்கும்போது, அதெல்லாம் பார்த்துக்குவான் உனக்கு என்ன வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்னை கூப்பிட்டு போயிட்டான். பர்ஸு பெல்ட்டு எல்லாம் எடுத்து கொடுத்தான். வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் காலம் கடந்து போச்சு. நான் டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லிக்கு போயிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்ப ஊருக்கு வரேன். நேராக வேல்முருகன் வீட்டுக்கு போகும்போது வெளியில் அழகுவேல் அண்ணன் உட்காந்துருந்தா. அப்படி அழகுவேல் என்னோட கிளாஸ்மேட்டு தான். திருநெல்வேலியில் உட்காந்துருக்கும் போது நேராக போயிட்டு அழகுவேல் நலமா அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் அந்த மாணிக்கம் நல்லா இருக்கானா, என்ன பண்ணுறான்னு கேட்டேன். ஓ பிரபு அதுவா, அதான் நீங்கள்லாம் அவனை பஸ்ஸில் விட்டு போயிட்டீங்களாமே, செக்கிங்கில் மாட்டிக்கிட்டான். செக்கிங்கில் மாட்டிக்கிட்டு அவன் படாத பாடுபட்டு அவங்க திட்டு வாங்கி அங்கேருந்து நடந்தே தாம்பரம் போய் அங்கேருந்து நைட்டு லாரி பிடிச்சி ஊருக்கு திரும்ப வந்துட்டான். திரும்ப வந்து அதே வேலையை பார்த்துட்டு இருந்தான். 2 வருஷத்துக்கு முன்னால் தான் அவன் இங்கே வந்து ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வந்தான். என் தலைமையில் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் இப்போ ஒரு குழந்தையோட நல்லா இருக்கிறான். பொங்கலுக்கு அவன் குடும்பத்தோட வரேன்னு சொல்லியிருக்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தா தூரத்தில் மாணிக்கம் வந்துட்டுருக்கிறான். அவன் கூட ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டுருக்குது. கிட்ட வந்தாங்க. வந்தவுடனே என்னை பார்த்தவுடனே பார்த்தான். மாணிக்கம் நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணா நல்லா இருக்கீங்களா, தெரியுதாப்பா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணா உங்களை மறக்க முடியுமாண்ணா, பிரபாகரன் தானே, டெல்லியில் இருக்கீங்கன்னு சொன்னாங்கண்ணா அப்படின்னா. என்னடா கல்யாணம்லாம் பண்ணிட்ட போல் இருக்கு, பெண் குழந்தையா, என்ன பேர் வச்சுருக்க அப்படின்னு கேட்டேன். அண்ணா குழந்தை பேர் இந்து அப்படின்னு சொன்னான். இதை நேற்று வேல்முருகன்கிட்ட, டேய் என்னோட அனுபவத்தில் சொல்ல மாட்டான்னு சொல்லி அவன் வேல்முருகன் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம்ல அந்த பிளாகில் முடிக்கும்போது என்ன பண்ணியிருந்த நீ, இந்துன்னு அவன் பேரை சொல்கிற மாதிரி முடிச்சிருப்ப இல்லையா, சரி இப்போ அவன் என்ன பண்ணுறான் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ வந்து அவன் வெட்டுவாக்குடியில் நாம் தமிழர் கட்சியோட தலைவராக இருக்கிறான், அவன் சீமானுக்கு ரொம்ப க்ளோஸு அப்படின்னு சொன்னான். ஸோ கண்டிப்பாக இந்த நான் ஊருக்கு போகிறேன்னா மாணிக்கத்தையும் நான் பார்த்துட்டு வரணும். உங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.